ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிளாகரில் எப்படி பேஜ் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து பிளாகரோட 3வது வீடியோ. நீங்கள் 2 வீடியோவும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம பிளாகரோட பேஜு. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா எனக்குள்ளே பேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தேர் ஆர் நோ போஸ்ட். இந்த லெஃப்ட் சைடில் இந்த கீழே லெஃப்ட் சைடு இருக்கா, அந்த இடத்துக்கிட்ட வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா பண்ணிக்கிறேன். இங்கே வர மாட்டேங்குது. நான் லெஃப்ட் சைடில் பேஜஸ்ன்ற ஆப்ஷன். இப்போ அந்த பேஜஸ்குள்ளே போங்க. பேஜஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருங்க, நியூ பேஜுன்னு இருக்குது. நியூ பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பேஜ் க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல டைட்டிலுங்கிற இடத்துல வந்து என்ன எழுதுறீங்கன்னா, கான்டாக்ட் அப்படின்றதே டைப் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே வந்து என்ன எழுதணும்னா, ஸ்பெல்லிங் தப்பாயிருச்சு, இதை பப்ளிஷ் பண்ணிடுங்க. இது கீழே வந்து ஒன்றுமே எழுதாதீங்க இப்போதைக்கு. அது எப்போ எழுதணுங்கிறத நான் இந்த அடுத்த வீடியோஸ்லாம் சொல்கிறேன். இப்போது டைட்டில் மட்டும் எழுதிட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடுச்சா? இப்போ கான்டாக்ட் வந்துருச்சு. மறுபடியும் நியூ பேஜில் போய் இன்னொன்று க்ரியேட் பண்ணோம். அதில் போய் அதே டைட்டிலில் போய் இல்லை அபவுட் அஸ் ப்ரைவசி பாலிசிங்கிறத க்ரியேட் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இதுமாதிரி இதுலேயும் கீழே ஒன்றுமே எழுதாதீங்க, அப்படியே விட்டுருங்க. பப்ளிஷ்ங்கிறத கொடுத்துருங்க. பப்ளிஷ் ஆயிரும், கன்ஃபார்ம். இப்போ இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணணும். 2 பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இது மாதிரி நியூ பேஜில் போனீங்கன்னா டைட்டிலில் இந்த இடத்துல அபவுட் அஸ்ங்கிறது கொடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். கொடுத்துட்டு இதுலேயும் எதுவுமே உள்ள கண்டென்ட் எழுதாதீங்க, பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வியூ பிளாக் அப்படின்றத போய் பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணிக்கும். என்னது இது ஒன்றுமே வரல, ஒன்றும் வரல, தெரியலையே. அதுக்கு முன்னாடி இன்னொன்று மறந்துட்டேன், அதை போய் பண்ணிட்டு வந்துடும். இப்போ நம்மளோட அந்த பேஜுக்கு போயிட்டு கீழே லே அவுட்டுன்னு இருக்கா, அந்த லே அவுட்டுக்குள்ளே போகணும். லே அவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா லோட் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரிக்கே வந்துருச்சு. இப்போ இந்த கீழே இடத்துல எனக்கு பேஜுன்னு இருக்குதா, இது வந்து நான் செட் பண்ணியிருக்கிற தீமுக்கு வந்து பேஜுன்றது வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்து சில தீம்களுக்கெல்லாம் இருக்காது. அது எப்படி கொண்டு வரணும்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இடத்துல கீழே ஆட் எ கேஜெட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா கேஜெட்ஸ் இருக்குது. ஒரு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் பேஜஸ்ன்னு ஒரு கேஜெட் இருக்கா, அதை ப்ளஸ் பண்ணி இதை ஆட் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்காதுன்னா நான் அது பண்ண தேவையில்லை. இப்போ இதில் வந்து இந்த பென்சிலுங்கிற ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணணும். மறுபடியும் ஒரு விண்டோ வரும். அந்த இடத்துல போனீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஷோ பேஜஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட்டில் என்னமான்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எதுவும் பண்ணலை. நம்ம க்ரியேட் பண்ண பேஜஸில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுக்கணும். இல்லை ரீஅரேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேஜுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இந்த பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோ. இப்போ இந்த கான்டாக்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம தான் இன்னும் எதுவும் உள்ள கண்டென்ட் எதுவும் எழுதலையே.
அதனால எதுவுமே இருக்காது. அதை எப்படி எழுதுங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். அதுமாதிரி ப்ரைவசி பாலிசிக்குள்ளேயும் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் ஒன்றும் இருக்காது, எபோட்டஸ்குள்ளேயும் ஒன்றும் இருக்காது. நம்ம எதுவும் பண்ணலை, அதனால ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி ஹோமை தொட்டு பின்னாடி வந்துடும் பேக் ஹோம் பேஜ். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதுலேயே லே அவுட்டுங்கிறதுல கொஞ்சம் நிறையா இது பார்ப்போம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எதுக்குன்னா, நம்மளோட இமெயிலை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம சேர்க்கணும். அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம போடக்கூடிய ஒரு போஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷனாக போயிடும். அது மாதிரி இந்த இடத்துல ஷோ ஃபார்வர்டு பை இமெயிலும் கொடுத்துருங்க. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில், அதுக்கு கீழே ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி இருக்குதா, அது எதுக்குன்னா இந்த லிங்க் மூலிமா தான் அவங்களுக்கு வந்து அந்த மெயில் போகும். அதுக்காக வந்து சேவ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. சேவ் கிளிக் பண்ணி மறுபடியும் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு தாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். வந்து இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும். வந்துருச்சா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு வந்து இமெயில் மாதிரிக்கே சென்ட் ஆகும். அதில் லே அவுட்டில் முடிஞ்சுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வரையில் ஆட் கேஜெட்ஸ் அப்படின்றதில் நிறையா கேஜெட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட்சன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் HTML ஜாவா ஸ்கிரிப்டு. அப்புறம் ஃபாலோவர்ஸ் இருக்கா, நம்மளோட வெப்சைட்டை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது அந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்காக தான் இந்த கேஜெட் யூஸ் பண்ணுறோம். இப்போ வேணும்னா நம்ம ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி ஷோ ஃபாலோவர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் கொடுத்துருங்க, சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வருமா. இப்போ இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு போய் வச்சுக்கிடலாம். இப்போ அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி எந்த இடத்துக்கிட்ட வேணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. அதை வந்து சேவ் பண்ணிடுங்க. கீழே வந்து சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. சேவ் பண்ணிவிட்டு சேவ் ஆகிக்கிட்டு இருக்குது, சேவ் ஆகட்டும். சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நம்மளை யாருமே இப்போ ஃபாலோ பண்ணலைடா. அது வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஆப்ஷனே வந்து வரும். நம்மளை யாருமே ஃபாலோ பண்ணலை, ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் வரலை. ஓகேங்களா? உங்களுக்கு ஆடும் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ அடுத்து வேறு என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அதிலே ஸ்லைட் பாரில் ஆட் கேஜெட்ஸ்ன்னு போய்கிட்டு ஆட் கேஜெட்ஸில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நிறையா இருக்குது. டெக்ஸ்ட்டு மாதிரிக்கே கூட வைக்கலாம். அது பிளாக் ஸ்டேட்டஸ் இருக்குது. நம்ம பிளாக் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு லிங்க்கு கொடுக்கலாம். பிளாக் ஸ்டேட்டஸ் இது வந்து நம்ம வெப்சைட் எத்தனை பேர் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது அந்த இடத்துல ஷோ ஆகும் சைடில். சரி, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் இன்னும் நிறையா கேஜெட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது நல்லா அது என்ன கேஜெட்ஸ் அப்படின்றது தெரியும். பாருங்கள், லோகோ வைக்கலாம், லிஸ்ட்டு மாதிரி டேபிள் போடுறதுக்கு, இமேஜ் வைக்கிறதுக்கு, ஆனால் விக்கிபீடியாங்கிறது ஒரு ஆப்ஷன். இது வந்து புதுசாக தான் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு அப்டேட்டில். அந்த விக்கிபீடியாங்க என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், அதனால் அதை பற்றி அவ்வளோவா சொல்ல வேண்டியங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோதான், இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம அந்த பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம்ல, இதிலலாம் எப்படி வந்து நம்ம எழுதுறது, கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துருக்குற எல்லாருக்கும் நன்றி. கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இறைச்சலாக இருந்தாலும் தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பாருங்கள். காய்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.